அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியன் ஃபுட்பாலோட ஒரு சூப்பரான வரலாற்று பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கேள்வி. 1948ல நம்ம இந்திய கால்பந்து அணி ஒலிம்பிக்ஸ்ல ஷூவே இல்லாம வெறும் கால்களோட விளையாடுனாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. வாங்க அந்த ஆச்சரியமான கதையில இருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க முதல்ல அந்த பெருமையான பேர்ஃபுட் ஆரம்பத்துல இருந்து தொடங்குவோம். யோசிச்சு பாருங்க, சுதந்திரம் கிடைச்ச கொஞ்ச வருஷத்துல நம்ம டீம் லண்டன் ஒலிம்பிக்ஸ்க்கு போறாங்க. ஆனா அவங்க கிட்ட முறையான பூட்ஸ் கிடையாது. வெறும் கால்களோட, சிலர் கால்ல பேண்டேஜ் மட்டும் சுத்திட்டு விளையாண்டாங்க. பிரான்ஸ் மாதிரி ஒரு பலமான டீமுக்கு எதிராக 2-1ங்கிற கணக்குல தோத்தாலும் நம்ம வீரர்களோட அந்த திறமையும் வேளத்தையும் பார்த்து மொத்த உலகமே மிரண்டு போச்சு. அதுதான் சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு. இப்படி ஒரு பெரிய சாதனையை செஞ்சதுக்கு அப்புறம் உலக அரங்கில் நாமளும் ஒரு சக்தியா மாறணும்னா சில அடிப்படை விதிகளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். வாங்க ஆட்டத்தோட சில முக்கியமான ரூல்ஸை பத்தி பார்ப்போம். உலக அளவுல ஃபுட்பாலை கண்ட்ரோல் பண்ற அமைப்பு தான் ஃபிஃபா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் இது. சரி, ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். ஒரு டீமுக்கு 11 பேரு, மேட்ச் மொத்தம் 90 நிமிஷம் நடக்கும். அதுவும் 45 நிமிஷம் கொண்ட 2 பாதியா பிரிச்சு விளையாடுவாங்க. நம்ம இந்தியால ஃபுட்பாலை நிர்வகிக்கிற அமைப்பு AIFF, அதாவது அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு. இது 1937லயே ஆரம்பிச்சாங்க. அடுத்து நாம பார்க்க போறது, அடேங்கப்பா, இந்தியன் ஃபுட்பாலோட பொற்காலம். ஆசியாவையே நம்ம அணி ஒரு கலக்குன ஒரு கால் அது. இந்த டைம்லைனை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நம்ம ஆளுங்க எப்படி ஒரு கலக்கிருக்காங்கன்னு. 1951ல ஆசிய விளையாட்டு போட்டியில தங்கம், அப்புறம் 1956 மெல்போர்ன் ஒலிம்பிக்ஸ்ல 4வது இடம். இதுதான் ஒலிம்பிக்ஸ்ல நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். திரும்பவும் 1962ல ஆசிய விளையாட்டு போட்டியில தங்கம், அப்புறம் 1964 AFC ஆசிய கோப்பையில 2வது இடம். நிஜமாவே இது ஒரு கோல்டன் பீரியட் தான். நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி இது. இந்தியா ஏன் 1950 உலக கோப்பையில கலந்துக்கல? ஷூ இல்லாம விளையாட FIFA அனுமதிக்கல, அதனால போகலன்னு ஒரு கதை இருக்கு. ஆனா உண்மை அது இல்ல. உண்மையான காரணம், பிரேசில் வரைக்கும் பயணம் செய்ய தேவையான பண பற்றாக்குறை. அது மட்டும் இல்லாம அப்போ நம்ம AIF உலக கோப்பையை விட ஒலிம்பிக்ஸை தான் பெருசா மதிச்சாங்க. இந்த எல்லா வெற்றிக்கும் பின்னாடி ஒருத்தர் இருந்தாரு, ஒரு மாபெரும் சக்தி. அவர்தான் நம்ம பயிற்சியாளர் சையத் அப்துல் ரஹீம். அவரை நவீன இந்திய கால்பந்தின் சிற்பின்னு சொல்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஒரு நல்ல கோச் மட்டும் இருந்தா போதுமா? அந்த களத்துல விளையாடின ஹீரோக்களை பத்தி பார்க்க வேண்டாமா? வாங்க நம்ம ஜாம்பவான்களை பத்தி பார்ப்போம். நம்ம முதல் கேப்டன் கோஸ்தா பால். அப்புறம் 1951ல தங்கஞ்சேச்ச டீமோட கேப்டன் சேலன் மன்னா. அடுத்து PK பானர்ஜி, ஃபிஃபாவால 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த இந்திய வீரர்னு பாராட்டப்பட்டவர். கடைசியா சிக்கிமேஸ் ஸ்னைப்பர்னு செல்லமா கூப்பிடப்பட்ட பாய்சோங் பூட்டியா. இவங்க எல்லாரும் நம்ம பெருமை. இந்த ஜாம்பவான்கள் வரிசையில நம்ம காலத்தோட ஒருத்தர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவரு, நம்ம கேப்டன் ஃபென்டாஸ்டிக் சுனில் சேத்ரி. 94. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. சுனில் சேத்ரி நம்ம இந்தியாவுக்காக அடிச்ச சர்வதேச கோல்களோட எண்ணிக்கை. உலக அளவுல ரொனால்டோ, மெஸ்ஸிக்கு அடுத்து ஆக்டிவ் பிளேயர்ஸ்ல அதிக கோல் அடிச்சவரா இருந்தாரு. 2024ல அவர் ரிட்டையர் ஆனது இந்தியன் ஃபுட்பாலுக்கு ஒரு பெரிய வெற்றிடம் தான். சரி, பழசெல்லாம் பேசிட்டோம். இப்ப இந்தியன் ஃபுட்பாலோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தி, அதாவது ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள போலாம். இப்போ நான் சொல்ல போறது ஒரு செம ஹாப்பி நியூஸ். நம்ம மகளிர் அணி ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மகத்தான தருணம். நம்ம மகளிர் அணி வரலாற்றிலே முதல் முறையா 2026 AFC ஆசிய கோப்பைக்கு நேரடியா குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஜூலை 2025ல இது உறுதியாச்சு. இது இந்திய ஃபுட்பாலோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இப்போதைய நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்கள் அணி FIFA ரேங்கிங்ல 141வது இடத்துல இருக்கிறாங்க. மனோலோ மார்க்கஸ் புதிய கோச்சா பொறுப்பேற்றிருக்காரு. அதே சமயம் நம்ம பெண்கள் அணி ஆசிய கோப்பைக்கு தகுதி பெற்று ஒரு வளர்ந்து வர்ற சக்தியா இருக்காங்க. இதுல ISLோட பங்கை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். 2014ல ஆரம்பிச்ச இந்த இந்தியன் சூப்பர் லீக் நிறைய வெளிநாட்டு வீரர்கள், நல்ல வசதிகள் மூலமா இந்திய ஃபுட்பாலுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கு. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம். முக்கியமா எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மெதுவா சொல்றேன். AIFF, அதாவது அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு 1937ல ஆரம்பிச்சாங்க. ஒரு டீமுக்கு 11 பேரு, ஆட்ட நேரம் 90 நிமிஷம். 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம அணி வெறும் கால்களோட விளையாடினாங்க.
1950 உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றும் கலந்துக்கல. 1951 மற்றும் 1962 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள்ல தங்கம் ஜெயிச்சோம். 1956 ஒலிம்பிக்ஸ்ல 4வது இடம். அதுதான் நம்மளோட பெஸ்ட் ஒலிம்பிக் ரெக்கார்ட். ஒலிம்பிக்ஸ்ல ஹேட்ரிக் கோல் அடிச்ச முதல் ஏசிய வீரர் நம்ம நெவில் டிசோசா. இந்திய அணியோட செல்லப்பெயர் ப்ளூ டைகர்ஸ். இது 2013 இருந்து இருக்கு. சுனில் சேத்ரி 94 கோல்கள் அடிச்சு 2024ல ஓய்வு பெற்றார். ISL 2016ல தொடங்கப்பட்டது. கடைசியா நம்ம மகளிர் அணி 2025ல AFC ஆசிய கோப்பைக்கு தகுதி பெற்று வரலாறு படைச்சாங்க. நம்ம மகளிர் அணியோட இந்த பிரம்மாண்டமான வெற்றி, புதுசா வர்ற இளம் வீரர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஒருவேளை இந்திய கால்பந்தின் அடுத்த பொற்காலம் ஏற்கனவே தொடங்கிடுச்சோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த பகுதியில நாம சைக்கிளிங் தினம் 14 பத்தி பார்ப்போம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.